الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا فقال الله سبحانه وتعالى في قرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم إن الذين كفروا وماتوا وهم كفار أولئك عليهم لعنة الله والملائكة والناس أجمعين صدق الله العظيم. وعن أبي الدرداء رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إن العبد إذا لعن شيئا صعدت اللعنة إلى السماء فتغلق أبواب السماء دونها ثم تهبط إلى الأرض فتغلق أبوابها دونها ثم تأخذ يمينا وشمالا فإذا لم تجد مصاغا رجعت إلى الذي لعن فإن كان أهلا لذلك وإلا رجعت إلى قائلها أو كما قال عليه الصلاة والسلام رواه أبو داود. உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ் சும் அல்ஹம்துலில்லாஹ் சும் அல்ஹம்துலில்லாஹ். மனிதன் புனிதனாக வாழ வேண்டும், ஒவ்வொரு மனிதனுடைய இறுதி முடிவும் சொர்க்கமாக அமைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து உலகத்திற்கு மனிதனை அனுப்பியதிலிருந்து மனிதனுக்கு நேரான வழியை, சீரான வழியை, சொர்க்கத்துக்குரிய வழியை காட்டிக் கொடுப்பதற்காக வேண்டி காலத்துக்கு காலம் நபிமார்களுக்கு வேதங்களை, சுஹூஃப்களை கொடுத்து அனுப்பி கொண்டே இருந்தான். அதே வரிசையில் உலகமே பாவம் எனும் இருளால் சூழப்பட்டிருந்த காலகட்டத்தில் இந்த உலகத்திற்கு ஒளியூட்ட, உலக மக்களை சொர்க்கத்துக்குரியவர்களாக ஆக்குவதற்காக வேண்டி இந்த உலகத்திற்கு வந்து உதித்த என் உயிரிலும் மேலான அருமை நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரது குடும்பத்தார்கள் மீதும் தங்களுடைய இரத்தத்தை நீராக ஊற்றி புனிதமான தீனுல் இஸ்லாத்தையும் வளர்த்து இன்று வரை எங்களுக்கும் பெருமை தேடி தந்த எங்களுடைய அருமை சஹாபாக்கள் மீதும் தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், நல்லவர்கள், வலிமார்கள், உலமாக்கள் இன்னும் இறுதி நாள் வரைக்கும் யாரெல்லாம் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை முடியுமானால் எடுத்து நடப்பார்களோ அந்த ஒவ்வொருவரின் மீதும் சாந்தியும் சமாதானமும் உரித்தாகட்டும். புனிதமான அல்லாஹ்வுடைய வீட்டிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் வந்து அமர்ந்திருக்கும் அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிபர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எமது வாழ்வில் எவைகளை எல்லாம் எடுத்து நடக்கும்படி கூறியிருக்கின்றார்களோ அவைகளை எல்லாம் முழுமையாக எடுத்து நடக்கும்படியும்,
அல்லாஹும் ரசூலும் எமது வாழ்வில் எவைகளை எல்லாம் விட்டு தவிர்ந்து கொள்ளும்படி கூறியிருக்கின்றார்களோ அவைகளை எல்லாம் விட்டு முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் வசியத் செய்கிறேன், நல்லுபதேசம் செய்கின்றேன். அன்புக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, இன்றைய ஃபத்வா பிரசங்கத்திலே ஒரு மிக முக்கியமான விடயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் என நினைக்கின்றேன். அது மிக ஒரு பயங்கரமான விடயம். அது உலகத்தில் உள்ள சக்தி வாய்ந்த அணு ஆயுதங்களை விட பயங்கரமானது. ஆனா எல்லாருடைய கையிலையும் அது தரப்பட்டி. ஏழை, பணக்காரன், படித்தவன், பாமரன், ஆலிம், ஆலிம் அல்லாதவன், முஸ்லிம், முஸ்லிம் அல்லாதவன், எல்லாத கையிலையும் அல்லாத கொடுத்து வச்சிருக்கிறான். அதுதான் பயங்கரம். அது எல்லாத்தையும் இருக்குது. அது சும்மா பாவிக்க கூடாது. ஆனா நிறைய பேர் பாவிச்சு மாட்டிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் அதால பாதிக்கப்பட்டு பரம்பரையாக அந்த வேதனையை, நோவினையை அடைந்து கொண்டிருப்பதை நாம் இன்னும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது என்ன? நீங்க நினைக்கலாம் பெரிய ஒரு விஷயமா இருக்கும், நான் தான் செஞ்சிருக்க மாட்டேன், அது எனக்கு அது தெரியாதா இருக்கும். இல்ல, எல்லாருக்குமே தெரியும். அன்றாடம் ஒவ்வொரு நாளும் எல்லாரும் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் அதை. ஆனா அத பாரதூரம் யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சவங்க செய்ய மாட்டாங்க. அவ்வளவு பயங்கரமானது. அது என்ன தெரியுமா அன்பான சகோதரர்களே? அதுதான் பதுவா, சாபம். சாபமிடுதல், பதுவா செய்தல். இது இன்றைக்கு சர்வசாதாரணமாக நடக்குது. ஒரு உஸ்தாத் தன்னுடைய மாணவனுக்கு சாபம் இடுகின்றார். ஒரு ஆலிம் தன்னுடைய ஊரில் உள்ள மக்களுக்கு சாபம் இடுகின்றார். ஒரு தந்தை பிள்ளைகளுக்கு சாபம் இடுகின்றார். ஒரு ஊருடைய நிர்வாகி ஊர் மக்களுக்கு சாபம் இடுகின்றார். இப்படி எல்லாரும் அதை பாவித்துக் கொண்டிருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிபர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஃமின் அவசரமாக யாருக்கும் சாபமிட மாட்டான். ஒரு முஃமின் யாருக்குமே அவசரமாக சாபமிட மாட்டான். சாபம்ன்றது பொல்லாது. அதைவிட நல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்கள், லஅனுல் முஃமின் ககத்லிஹி. நான் ரசூலுல்லாஹ், ஒரு முஃமினை லானத் செய்வது, சாபமிடுவது, பதுவா செய்வது ஒரு முஃமின் அவனை கொலை செய்வதை போலன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனாலும் அல்லாஹ் அநீதி இழைக்கப்பட்டவர்களுடைய ஆயுதமாக அதனை கொடுத்திருக்கின்றான். அநீதி இழைக்கப்படுகின்றார்கள், அநியாயமாக கொல்லப்படுகின்றார்கள், அநியாயமாக அவர்களுடைய சொத்து அபகரிக்கப்படுகின்றது, அநியாயமாக அவர்களுடைய மானம் பறிக்கப்படுகின்றது, அநியாயமாக அவர்களுடைய உரிமை பறிக்கப்படுகின்றது. அந்த நேரத்திலே அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் தான் சாபம். கண்ணியமானவர்களே, மௌத் வரைக்கும் குறிப்பாக யாருடைய சாபத்திற்கும் உள்ளாகிறாதீங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குறிப்பாக உலமாக்களுடைய, பெற்றாருடைய, ஊர்ல உள்ள நல்ல மனிதர்களுடைய புத்திஜீவிகளுடைய, நல்ல இரையச்சம் உள்ளவர்களுடைய சாபத்திற்கு உண்டாகிறாதீங்க. அது உங்களோட பரம்பரையாக பாதிப்பை ஏற்படுத்தும். நாங்க பார்க்கிறோம், சில ஊர்ல சில மக்களை பார்க்கின்றோம், அவங்களோட குடும்பமாக சில பிரச்சனை இருக்கும். என்னன்னு கேட்டா பின்னுக்கு பேசிட்டு பார்த்த சொல்லுவாங்க, இது இன்ன ஆலிமுடைய சாபம் தான் இந்த குடும்பத்துக்கு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே ஆலிம் மாத்திரமல்ல, ஒரு நல்ல மனிதருடைய அல்லது இஸ்லாம் அல்லாதவருடைய, அநீதி இழைக்கப்பட்டவருடைய சாபம் எங்களை வந்தடையும். கவனம் மிச்சம் பயங்கரமாக இருக்க வேண்டும். அடுத்ததுதான், சாபம் இடுகின்ற நேரத்திலே மிக கவனமாக சாபம் இடணும். அவசரப்பட்டு பதுவா செய்யக்கூடாது. அபூதாவுதுல வரக்கூடிய ரிவாயத், இதா லஅனல் அபுது, நபி அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதன் லானத் செய்தால், சாபமிட்டால் இன்னொருத்தருக்கு, சைதத்தில் லானத்து இல ஸமா, அந்த சாபம்
வானத்தை நோக்கி ஏறுகின்றது, வானத்துக்கு போகின்றது. ஃபதுகுலகு அபுவாபுஸ் ஸமா, வானத்துடைய கதவுகள் மூடப்படுகின்றன, வானத்துடைய கதவுகள் மூடப்படுகின்றன. பின்பு என்ன செய்கின்றது? அந்த லானத் தாஹுது யமீனன் வ ஷிமாலன், இடது பக்கம் போகுது வலது பக்கம் போகுது, போறதுக்கு எங்கேயுமே இடம் இல்லை. அது என்ன செய்யுது? யாருக்கு சாபமிடப்பட்டதோ அவருக்கு வருது. உதாரணமாக நான் ஒருத்தருக்கு சாபமிட்டேன், அந்த சாபம் நான் யாருக்கு சாபமிட்டனோ அவரிடத்துல வருகின்றது. அவர் எனக்கு அநியாயம் செய்திருந்தால், அநீதி இழைத்திருந்தால், என்னுடைய சொத்தை அபகரித்திருந்தால், என்னை மானபங்கப்படுத்தி இருந்தால், அல்லது அவர் சாபத்துக்கு தகுதியானவராக இருந்தால் அவரிடம் போயிட்டு சேரும். அப்படி இல்லாமல் எடுத்த வாய்க்கு சும்மா எல்லாத்துக்கும் சாபம் விடுறாங்களே, பொய்க்கு சும்மா அவர் தவறு செய்யவே இல்லை, அவர் அநியாயம் செய்யவே இல்லை, சும்மா சாபமிட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வ இல்லா ரஜஅத் இலா காயிலிஹா, யாரு சாபமிட்டாரோ அவரது தலைக்கே வந்து சேரும். எங்கட சாபம் எங்களுக்கே பலிக்கும். சும்மா சாபம் இடக்கூடாது, மிச்ச கவனமாக சாபமிடும். அநீதி இழைக்கப்பட்ட மட்டும்தான், அதுவும் செய்யாம இருக்கிறது தான் நல்லம், அந்த கட்டத்தில் செய்யாம இருக்கிறது தான் மிக சிறந்தது. அப்படி இல்லாமல் செய்தால் அது எங்களையே பாதிக்கும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிபர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலரை குர்ஆன்ல சபிச்சு பேசியிருக்கிறான். சாதாரண மனுஷன் சாபமே இவ்வளவு பயங்கரம் தான், அல்லாஹ்வே சில ஆட்களை சபிச்சு குர்ஆன்ல பேசியிருக்கிறான்டா, அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்றான், இன்னல்லதீன கஃபரு வமாது வஹும் குஃபாருன் உலாயிக அலைஹிம் லஅனத்துல்லாஹி வல் மலாயிகதி வன்னாஸி அஜ்மஈன். யார் இந்த உலகத்துல காபிராக வாழ்ந்து காபிராகவே மரணிக்கிறார், குஃப்ர்ல மரணிக்கிறார். நிறைய பேர் நம்ம பார்க்கிறோம், இஸ்லாத்தை விட்டு வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. சில வாலிபர்கள், படித்தவர்கள், பதவிக்காக, படிப்புக்காக, ஊடொன்று கட்டிக் கொள்வதற்காக, ஒரு விளையாட்டு துறையில் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வதற்காக, இன்னொரு என்ன பதவிகளுக்காக, சொத்து சுகங்களுக்காக, பெண்ணுக்காக, தன்னுடைய கௌரவத்திற்காக இஸ்லாத்தை விட்டு வெளியிலே போய் கொண்டிருக்கிறாங்க, முர்த்ததாக கொண்டிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஞாபகப்படுத்துங்கள் இந்த குர்ஆனுடைய வசனத்தை, லானத்துல்லாஹ், இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும். அது மாத்திரமல்ல, வல் மலாயிகா, மலக்குகளுடைய சாபமும் உண்டாகும். வன்னாஸி அஜ்மஈன், இந்த உலகத்துல யாரெல்லாம் மனிதர்கள் சாபமிடுகின்றார்களோ எல்லா சாபமும் அவங்களுக்கு உண்டாகும். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒவ்வொருத்தரும் உங்களோட துஆல எப்பயும் சேர்த்துக் கொள்ளுங்க, என்னையும் எந்த குடும்பத்தையும் எந்த பிச்சலத்தையும் எந்த பரம்பரையிலையும் அல்லாஹ் குஃப்ரை ஹராமாக்கிருந்த துஆவுல சேர்த்துக்கோங்க எப்பயும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அது மிகப்பெரிய சோதனை குஃப்ர். அது தனி தலைப்பு, தனியே பேசணும். இது முதலாவது அல்லாஹ் சாபமிடக்கூடிய மனிதன். இரண்டாவது அல்லாஹ் இன்னொருத்தர சாபமிடுகின்றார். சூரத்துல் பக்ரா 161வது வசனத்துல, சூரத்துல் நிசா 93வது வசனத்தில் அல்லாஹ் இன்னும் ஒருத்தர சாபமிடுகின்றான். وَمَن يَقْتُلْ مُؤْمِنًا مُتَعَمِّدًا فَجَزَاؤُهُ جَهَنَّمَ خَالِدًا فِيهَا وَغَضِبَ اللَّهُ عَلَيْهِ وَلَعَنَهُ وَأَعَدَّ لَهُ عَذَابًا عَظِيمًا. இன்னைக்கு கொலை செய்யறது சர்வசாதாரணமாய் உலகத்தில். கொலை செய்யறவனுக்கு தெரியாது நான் ஏன் கொலை செய்யறேன், கொலை செய்யறவனுக்கு தெரியாது நான் ஏன் கொலை செய்யறேன், கொலை செய்யப்படுற அப்பாவிகளுக்கு தெரியா என்ன ஏன் கொலை செய்யறாங்க. இவங்களை பத்தி தான் அல்லாஹ் அந்த குர்ஆனுடைய வசனத்தை சொல்லுகின்றான். யார் ஒரு முஃமின, ஒரு மனிதனை வேணுமென்றே கொலை செய்யறான், சும்மா கொலை செய்யறான், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படி கொலை செய்தால் ஃபஜஸாஉஹு ஜஹன்னம், அவருக்கு கூலி என்ன தெரியுமா? ஜஹன்னம், நரகம். காலிதன் ஃபீஹா, இந்த குர்ஆனுடைய வசனத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சிலர் நினைக்கிறாங்க
ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை கொலை செஞ்சா அவர் முஸ்லிம் தானே, அவருடைய பாவத்துக்குரிய தண்டனை முடிந்ததற்கு பின்னால அவர் சொர்க்கத்துக்கு வந்துருவாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்கள சிலருக்கு இருக்குது. இந்த குர்ஆனுடைய வசனம் என்ன செய்யுதுண்டா, கொலைக்காரன் ஹாலிதன் ஃபீஹா, உலமாக்களுக்கு தெரியும் அவன் முஸ்லிமாக இருந்தாலும் நரகத்திலே நிரந்தரமாக இருப்பான், அவனுக்கு மன்னிப்பே கிடையாது, அவனுக்கு மன்னிப்பு கிடையாது. வகலில்லாஹு அலைஹி, அல்லாஹ்வோட கோவிக்கிறான். எங்கட ஜனாதிபதி கோவிக்கல, எங்கட ஊர் தலைவர் கோவிக்கல, அல்லாஹ் கோவிக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், என்ற ரப்பு என்னோட கோவிக்கிறான்டா. யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் கோவிக்கிறான். வகலில்லாஹு அலைஹி வலஅனஹு, கோவிச்சு அல்லாஹ் அவனை சாபமிடுகின்றான். எத்தனை தண்டனை யோசிச்சு பாருங்க. வஅதலஹு அஸாபன் அலீமா, அவனுக்கு பகிரங்கமான பயங்கரமான வேதனை தண்டனை இருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாப்பு. கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க கொல்றது முஸ்லீம். ஒரு முஸ்லீம் தன்னுடைய முஸ்லீம் சகோதரனை அடித்து நொறுக்கி இல்லா மக்கள் ஆக்குவதற்கு, கொலை செய்வதற்கு கான்ட்ராக்ட் தள்ளி கொடுக்கிறாரு. தள்ளி கூட அடிச்சு வெளியே போடுங்க. ஏன்? அற்பமான உலகத்துடைய சொத்துகளுக்காக, பொருட்களுக்காக. எல்லாம் பாதுகாக்க வேண்டும். இந்த கேவலமான கீழ்த்தரமான பாவங்கள்ல ஈடுபடாதீங்க. இது எங்கள் எல்லாரையும் நிரந்தரமாக நரகத்துக்கு கொண்டு போய்த்தோம். இது ஒவ்வொரு வசனங்களும் தனியாக பேசப்பட வேண்டிய வசனம். நான் சுருக்கமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு போறேன். அடுத்தது சூரத்து நூர்ல 23வது வசனம் அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத்தி காஃபிலாத்தி முஃமினாத்தி லுஇனு ஃபித் துன்யா வல் ஆখিরা வலஹும் அஸாபுன் அலீம். இது பயங்கரமான ஒரு ஆயத். குர்ஆன்ல சூரத்து நூர்ல சொல்லப்படக்கூடிய ஆயத். இது தஃசீருடைய உலமாக்கள் சொல்றாங்க, இது குறிப்பாக பெண்களுக்கு மட்டும் சொல்லப்பட்ட ஆயத், பெண்களுக்காக பேசப்பட்ட ஆயத். சூரத்து நூற நீங்க பாத்தீங்கன்னா அது இறங்கினதே உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பரிசுத்தப்படுத்துவதற்காக இறங்கின குர்ஆனுடைய அத்தியாயம் சூரத்து நூர். அதுல உள்ள ஒரு வசனம் தான் இது. இந்த வசனம் சொல்லுது, யார் பத்தினியான நல்ல பெண்களுக்கு இட்டு கட்டுகின்றார்களோ, அல்லாஹ் பாதுகாப்போம். சிலருக்கு அவங்களோட வைஃப் பிடிக்கலண்டா இவர் அவர் விட்டு போடணும். விட்டுறதுக்கு காரணம் வேணுமே. அவர் சொல்லுவாரு, என்ன பொம்பளைக்கு இன்னொருத்தரோட தொடர்பு, சும்மா சொல்றாரு. அல்லாஹ் பாதுகாக்கணும். இது பயங்கரமான பாவம். உங்களோட பக்கத்து விட்டு பொம்பளையோட கோபம் தான் நீங்க என்ன செய்யணும், அவட்ட பழி வாங்கணும்டா சும்மா ஒரு கதையை கட்டி விடுற. ராவையில யாரோ வந்து போறாங்க வீட்டுக்கு. வெளிநாட்டுல கணவன் இருக்கிறாரு, பத்தினியா ஒரு பொங்கல இருக்கிறார். இவர் எங்க இருந்து ஒரு மெசேஜ் போடுறாங்க, மச்சான் உங்களோட வைஃபுக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்குது, சும்மா போய்க்கு. இப்படியான கேவலமான விஷயத்தை யாரும் செஞ்சிடாதீங்க. அப்படி கேள்விப்பட்டாலும் அத இன்னொருத்தருக்கு பரப்புறதுக்கும் போயிட்டாதீங்க. பயங்கரமான பாவம் இது. அல்லாஹ் சொல்லுகின்றான், லுஇனு ஃபித் துன்யா, உலகத்திலேயும் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும். உலகத்திலேயும் வல் ஆখিরা, ஆகிரத்திலேயும் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும். உலகத்துல மட்டுமல்ல, இந்த சாபத்துடைய வித்தியாசத்தை பாருங்க. ஒவ்வொன்றையும் உலகத்திலேயும் சாபம், மறுமையிலேயும் சாபம். இப்ப இவர் எப்படி சொர்க்கத்துக்கு போவார்? சகோதரர்களே, பெரியவர்களே. எனவே பெண்களுடைய கண்ணியத்தை, மானத்தை, மரியாதையை பாதுகாக்கிற விஷயத்துல மிக கவனமாக இருங்க என்பதை நன்றாக நாங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், அலா லஅனத்துல்லாஹி அலல் ஸாலிமீன், அநியாயக்காரர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். அநியாயம் தலைவிரித்தாடுகின்றது. அநியாயம் செய்கின்றார்கள். அநியாயக்காரர்களுக்கு தான் மதிப்பு. அநியாயம் செய்யறவங்களுக்கு தான் கண்ணியம். அநியாயம் செய்யறவங்க தான் சீஃப் கெஸ்ட். அநியாயம் செய்யறவங்க தான் ஆட்சியாளர். அநியாயம் செய்யறவங்க தான் நல்லவங்க. ஆனால் அவங்கள கேட்க பார்க்க யாருமே இல்லை. அவங்களோட தான் எல்லாரும் நல்லம். அநீதி இழைக்கப்பட்டவரோட யாருமே இல்லை. அநியாயம் பயங்கரமானது சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிபர்களே. பொல்லாதது. நீங்க வரலாற்றை பிரட்டிப்படுத்தீர்கள் என்று சொன்னால், ஒரு காலத்துல இந்த உலகத்துல 3/2 பகுதியை முஸ்லிம்கள் ஆட்சி செஞ்சாங்க. 3/2 பகுதியை முஸ்லிம்கள் ஆட்சி செஞ்சாங்க. உலகத்துடைய ஆட்சி அதிகாரங்கள் அதிகமாக முஸ்லிம்கள கையில தான் கொடுக்கப்பட்டிருந்தது. முஸ்லிம்கள் அநியாயம் செஞ்சாங்க. காபிர்களுக்கு அநியாயம் செஞ்சாங்க முஸ்லிம்கள். யகூதிகளுக்கு அநியாயம் செஞ்சாங்க முஸ்லிம்கள். கிறிஸ்தவர்களுக்கு அநியாயம் செய்தார்கள் முஸ்லிம்கள். அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, அரேபிய தீபகற்பத்துக்கு வெளியில குபா
ஈராக், ஈரான், சன்னா போன்ற பகுதிகளில் அதிகமான மக்களுடைய சொத்தை அபகரித்தார்கள் முஸ்லிம்கள். அவங்களை கேவலப்படுத்தினார்கள், மானபங்கப்படுத்தினார்கள். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களே தாத்தாரியங்கள் என்று கேள்விப்பட்டிருக்கீங்களே, அந்த கூட்டத்தினருக்கு அநியாயம் செஞ்சாங்க. அல்லாமா இப்னுல் அஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க எழுதுறாங்க, அவங்களோட கிதாபுல அல் காமில் ஃபி தாரீக் என்ற அவங்களோட புத்தகத்தில் எழுதுறாங்க. இந்த வரலாற்றை அழகாக எழுதுறாங்க. அந்த நேரம் அந்த காபிர்களுடைய கிறிஸ்தவர்களுடைய அந்த தலைவர் தான் ஜங்கீஸ் கான் என்று சொல்லக்கூடியவர். அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? முஸ்லிம்களுடைய அநியாயம் தாங்க முடியாம தன்னுடைய கூட்டத்தினரை எல்லாம் சேர்த்து கொண்டவர் ஒரு மலை உச்சிக்கு ஏறினாரு. ஏறி அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? எல்லாருக்கும் சொன்னாரு, நாங்க எல்லாரும் முஸ்லிம்களுடைய ரப்பாகிய, முஸ்லிம்களுடைய கடவுளாகிய அல்லாஹ்விடத்துல இதை முறையிடுவோம் என்று சொன்னார் அவர். சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க. முஸ்லிம்களுடைய கடவுளிடத்துல நாங்க சொல்லுவோம். இது என்ன சொன்னார் தெரியுமா? எல்லாரும் கையை உயர்த்தி வானத்தின் பக்கம் தலையை உயர்த்தி சொன்னார்கள், ஏ அல்லாஹ்வே, முஸ்லிம்களுடைய கடவுளே, முஸ்லிம்கள் எங்களுக்கு அநியாயம் செய்கின்றார்கள், நீ அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அது உன்னை மறுப்பவர்களாக இருந்தாலும் சரி என்று கேள்விப்பட்டிருக்கின்றோம். அப்படியாக இருந்தால் நீ எங்களுக்கு உதவி செய் என்று கேட்டார்கள். வரலாறை படித்து பாருங்கள். சஜல்லா நதி, ஈராக்கில் உள்ள சஜல்லா நதி எத்தனையோ மாதங்கள் கருப்பு நிறமாக, சிகப்பு நிறமாக ஓடிச்சு, ரத்தம் ஓடிச்சு. ஒரே நாள்ல 60 லட்சம் முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டார்கள். சிறுபான்மையாக வாழ்ந்த தாத்தாரியங்களுக்கெல்லாம் தைரியத்தை கொடுத்தான். ஒரு தாத்தாரியங்கள், ஒரு உதாரணத்தை சொல்கின்ற வரலாறுகளை படிங்கள். ஒரு பெண் தாத்தாரியங்கள், ஒரு பெண் முஸ்லிம்கள் ஆண்கள் 50 பேர் ரோட்ல கண்டுட்டு, நீங்க யாரும் போக கூடாது, இங்கே நில்லுங்க சொல்லிட்டு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு வாள் எடுத்துட்டு வந்து வெற்ற வரைக்கும் முஸ்லிம்கள் தலையை குனிஞ்சு கொண்டு நிற்பாங்களாம். அல்லாஹ் முஸ்லிம்களை கோழையாக்கினான். சகோதரர்களே, பெரியவர்களே, காரணம் என்ன? அநியாயம், அராஜகம், அட்டூழியம் செய்யாதீங்க யாருக்குமே. உங்களுக்கு பதவி இருக்குது, பட்டம் இருக்குது, போலீஸோட தொடர்பு இருக்குது, உங்கள்கிட்ட பணம் இருக்குது, உங்கள்கிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்குது, உங்களுக்கு ஜனாதிபதி தெரியும், என்ன தெரிஞ்சாலும் சாதாரணமான ஒரு மனிதனுக்கு அநியாயம் செய்யாதீர்கள். அநியாயம் உங்களோட தலையில ஒரு நாள் சுத்தியே தீரும், சந்தேகமே இல்லை. சகோதரர்களே, பெரியவர்களே, அநீதி இழைக்கப்பட்ட ஒருவன் கையேந்தினால் அது முஸ்லிம் அல்லாதவனாக இருந்தாலும் சரி, சிலவங்க சொல்ல நாங்க அடிச்ச இஸ்லாம் அல்லாதது, அவனுக்கு சும்மா அடிக்கலாம். அவங்களுக்கு சிலவங்க அப்படி நினைக்கிற, அப்படி யாருக்குமே இஸ்லாம் அனுமதி கொடுக்கல. எனவே அநியாயம் யாருக்குமே செஞ்சிடாதீங்க, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது ஒரு நாள் உங்களை அழிக்காம விடாது. சகோதரர்களே, பெரியவர்களே, நீங்க மிஸ் ஆகினால் உலகத்துல அது கியாமத்து நாள் உங்களை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அநியாயம். அடுத்ததுதான் அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்கின்றான், அலா லஅனத்துல்லாஹி அலல் காதிபீன், பொய்யர்களின் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும். பொய், இன்னைக்கு வாய் திறந்தா பொய், வாய் திறந்தாலே பொய் தான். பொய்ய பெருமையா பேசுறோம், பொய் சொன்னதை சந்தோஷப்படுறோம். பொய் நம்பிட்டார் பொய்ய எவ்வளவு சந்தோஷமா பேசுறோம் பொய் சொல்றது. அல்லாமா சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் தர்பியத்துல் அவுலாத் என்ற கிதாபுல ஒரு ரிவாயத்தை கொண்டு வராங்க. பொய் எவ்வளவு அல்லாஹ் எவ்வளவு நுணுக்கமாக பொய்ய பார்ப்பான்னா, ஒரு உம்மா ஒரு புள்ளைய கூப்பிடுறா, அந்த புள்ள வரல. இந்த உம்மா சொல்றாங்க, எங்கள்கிட்ட பழக்கம் இல்லையா, சொல்லுவாங்க, நீங்க வந்தா உங்களுக்கு ஏதாவது தருவேன், சாக்லேட் ஒன்று தருவேன், டொஃபி ஒன்று தருவேன், இல்லாட்டி என்ன தருவேன்னு சொல்லி கூப்பிட்டு அந்த உம்மா அந்த புள்ளைக்கு அந்த உம்மா சொன்னதை கொடுக்கலண்டா கியாமத்துடைய நாளையில அந்த உம்மாவும் பொய்யர்களுடைய லிஸ்ட்ல தான் வருவோம். யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, பெரியவர்களே, நாங்க எங்க இருந்துட்டு இருக்கிறோம்? பொய்யர்களின் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்லுகின்றான். நிறைய குர்ஆனுடைய வசனங்கள் இருக்குது. இந்த மிம்பர்
ஜும்மாவுடைய நேரம் அதற்கு இடம் கொடுக்காது. நான் சில ஹதீஸ்கள்ல எங்களுடைய உயிரை விட மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சாபத்திற்குண்டான சிலரை உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் நினைக்கின்றேன். அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லஅன அல்லாஹுல் வாசிலா வல் முஸ்தௌசிலா. வாசிலா முஸ்தௌசிலாண்டா ஹதீஸுடைய உலமாக்கள் முஹத்திஸீன்கள் எழுதுறாங்க, பெண்கள் தங்களுடைய கொண்டைய தலையில் உள்ள முடிய வெட்டி போட்டு வேறையா ஒரு முடிய சேர்த்து வைப்பாங்க, தலையில ஒட்டுவாங்க. இப்ப எல்லாம் நடக்குது. நீங்க பாத்தீங்கன்னா கவலையான விஷயம், நல்ல தொழுவுறவங்கட, நல்ல தீன் உள்ளவங்கட, நல்ல மக்கள்னு தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடியவங்களோட பெண்களும் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. செலூன்ல இருக்கிறாங்க. பெண்களுக்கு செலூனுக்கு போக வேண்டிய தேவையில்லை. பெண்களுக்கு ஒரு செலூன் தேவையில்லை. முந்தைய ஆண்களுக்கு ஒரு செலூன் இருக்கிறதே அரிசி இல்ல. இப்ப பொம்பளைகளுக்கு தான் செலூன் கூட, காதுக்கு கை. பொம்பளை செலூனுக்கு போக வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. கண்ணியமானவர்களே, யார் தன்னுடைய முடியோட சேர்த்து முடிய வச்சு கட்டுறாங்களோ இவங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் சொன்னாங்க நபி அவங்க. யாரு கட்டி விட்டுறாங்களோ, உங்களோட யாராவது செலூன் செய்யறாங்களா இருந்தா பெண்கள் கட்டி விட்டால் அந்த பெண்ணுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹீஹான ரிவாயத். இன்னும் சொன்னாங்க நபி அவங்க, யார் புருவத்துடைய முடியை கண்ணுக்கு மேல உள்ள புருவத்துடைய முடியை ஒரு முடியை கலட்டினாலும் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனையோ பேரை பார்க்கிறோம் சகோதரர்களே, பெரியவர்களே, எத்தனையோ பேரை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உங்களோட பெண்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களோட பெண் பிள்ளைகளை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. வீட்டுல ஒவ்வொருத்தரும் ஆம்பளையாரிங்க, பொம்பளையா இருக்குவானா உங்களோட கட்டுப்பாட்டில் வச்சுக் கொள்ளுங்க. நரகத்துக்குரியவர்களை, சாபத்துக்குரியவர்களை உங்களோட வீட்டுல வச்சுக் கொள்ளாதீங்க. உங்களோட தள்ளிய அதுக்கு செலவழிக்காதீங்க. பயங்கரமான பாவம். நீங்க நினைக்கலாம் சின்ன விஷயம் தான், இல்ல, அது சாபம், நபியுடைய சாபம், நபியுடைய பதுவா. எனவே இந்த விஷயத்துல கவனம் எடுங்க. இன்னும் சொன்னாங்க நபி அவங்க, லஅனல்லாஹு ஆகில ரிபா. வட்டி சாப்பிடுறவனுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். வட்டிக்கு கொடுக்கிறவன், வட்டிக்கு எழுதுறவன், வட்டிக்கு சாட்சியாக இருக்கிறவன், வட்டிக்கு உதவியாக இருக்கிறவன், வட்டியுடைய விஷயத்துல யாரெல்லாம் கை வைக்கிறீங்களோ நீங்க முன்சப்ல தொழுதாலும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும். நல்லா யாத வச்சுக் கொள்ளுங்க. நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில போனாலும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும். நீங்க வேற வேற இயக்கங்களுடைய நாங்க பெரிய அமீர், நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும். நீங்க ஹஜ் செஞ்சாலும் உம்ரா செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும். இதுல எந்த சந்தேகமான கருத்தும் இல்லை. வட்டி பொல்லாதது, அது யாருக்கும் தெரியாத ஒரு பாவம் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச மிக தெளிவான ஒரு பாவம். இன்னும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, லஅனல்லாஹு மன் கய்யர மனாரல் அருள். மன் கய்யர மனாரல் அருள் ஐ ஹுதூதஹா. ஹதீஸ்ல வருது. என்ன தெரியுமா? அது மிக கவனமாக இருக்க வேண்டிய யாரு பூமியுடைய எல்லையை, உதாரணமாக உங்களுக்கு 10 பேஜஸ் உங்களோட காணி, பின்னால உள்ளவர்கிட்ட தான் அடுத்த காணி. 10 பேஜஸுக்கு ஒரு எல்லை வந்து இருக்குமே, ஒரு வேலி இருக்கும். அந்த வேலிய மாத்துறது, எடுக்கக்குள்ள 10 பேஜஸ், விற்கக்குள்ள 12 பேஜஸ். எப்படி வந்துச்சு? எங்க இருந்து வந்துச்சு? 2 பேஜஸ் குட்டி போட்டுச்சா? எல்லைய மாத்துற, மாத்தி எழுதுற, பக்கத்துல உள்ளவங்க காணியை பிடிக்கிற, பக்கத்துல உள்ளவங்க கடையை பிடிக்கிற, பிடிச்சுக் கொள்ற. யாரு பூமியுடைய எல்லையை மாற்றுறாங்களோ இவங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும். உங்களுக்கு எல்லாம் புதுசு மாதிரி உங்களுக்கு நினைக்கும், புடிகளாமே இதை விட பயங்கரமா இருக்குது. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, அவங்களுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். இன்னும் சொன்னாங்க நபி அவங்க, லஅனல்லாஹு ஸாரிக். கல்லனுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். கல்லன் களவெடுக்கிறவன் எந்த அளவு சொன்னாங்கன்னா, ஒரு முட்டையை களவெடுத்தாலும் அவனுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். களவெடுக்கிறது, பொஸ்ஸுக்கு தெரியாம களவெடுக்கிறது, முதலாளிக்கு தெரியாம களவெடுக்கிறது, அரபில வீட்டுல வேலை செஞ்சு களவெடுத்துட்டு பாஞ்சு மெதுவா வாரது, ஜப்பான்ல வாகனம் தூக்குறது, யூகேல களவெடுக்கிறது. சிலர் ஒரு நாள் வந்து கேட்டாரு, நான் எனக்கும் களவு நடந்திருக்குது, ஆனா ஜப்பான்ல அவன் இஸ்லாத்துக்கு சரியான எதிரி யாழ் அவன், அதோட அவன் வாகனத்தை நாங்க தூக்கிட்டோம்,
இஸ்லாத்துக்கு எதிரியா இருந்தாலும் இஸ்லாத்தை அழிக்க வந்தாலும் உங்களுக்கு களவு எடுக்க இயலாது, களவு எடுக்க இயலாது உங்களுக்கு. நீங்க அதுக்கு மாற்று வழியை வச்சீங்க, அதுக்காக அவனோட பொருளை தூக்கிட்டு வரையலாம். உங்களுக்கு இஸ்லாத்துக்கு எதிரியா இருக்கிறான், அவனை காணியை போயிட்டு பிடிக்கல, இஸ்லாம் அப்படி அனுமதிக்கல. களவெடுக்க இயலாது. களவெடுத்தால் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும். அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிபர்களே, இன்னும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, லஅனல்லாஹு மன் லஅன வாலிதைஹி. இது ஒரு அற்புதமான ஒரு அழகான ஒரு கருத்து, அழகான ஒரு வார்த்தை நபி அவங்களோட. யாரு தன்னுடைய பெற்றாருக்கு சாபம் எடுக்கின்றானோ, யாரு தன்னை வாப்பாக்கும் உம்மாக்கும் பதுவா செய்ய. நீங்க கேட்பீங்க, அப்படியும் ஆள்கள் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. எங்கட காதால கேட்டிருக்கிறோம் எத்தனை பேரை. உம்மாக்கு பதுவா செய்யறவன, வாப்பாக்கு பதுவா செய்யறவன, இவனுக்கு என்ன தெரியுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதுவா செஞ்சாங்க. யாரு தன்னுடைய உம்மாக்கும் வாப்பாக்கும் சாபம் எடுக்கின்றானோ அவனுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். சுப்ஹானல்லாஹ். நீங்க பதுவா செய்ய தேவையில்லை. உங்களோட புள்ள உங்களுக்கு பதுவா செஞ்சா நீங்க பதுவா செய்ய தேவையில்லை. நபி அவங்க பதுவா செஞ்சிருக்கிறாங்க, அவனுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் அவனுக்கு உண்டாகட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த எல்லா ஹதீஸ்களும் அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்னும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு சொன்னாங்கண்டா, அன்பானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிபர்களே, لعن الله اليهود اتخذوا قبور انبيائهم مساجدا. யகூதிகளுக்கு நபி அவங்க பதுவா செஞ்சாங்க. யகூதிகள் இன்னைக்கு எங்கட உறவுகளை, என்னுடைய சகோதரர்களை கொத்து கொத்தாக அப்படியே கொலை செய்து கொண்டிருக்கின்றார்களே, இவர்களுக்கு நபி அவர்கள் பதுவா செய்தார்கள். இவர்கள் நபிமார்களுடைய கபறுகளை வணக்கஸ்தலங்களாக ஆக்கிக் கொண்டார்கள். யாருடைய? நபிமார்களுடைய கபறுகளை வணக்கஸ்தலங்களாக ஆக்கிக் கொண்டவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும் என்றால், நபி அல்லாத மனிதர்களுடைய கபறுகளை வணக்கஸ்தலங்களாக ஆக்கிக் கொண்டவர்களுடைய நிலைமை என்ன? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, இன்னும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, لعن الله المتشبهين من الرجال بالنساء والمتشبهات من النساء بالرجال. ஆண்களை போல உடுப்புடுக்கக்கூடிய பெண்கள், ஆம்பளைய போல உடுத்துட்டு போறாங்க. பெண்கள் ஆம்பளையா பொம்பளையான்னு விளங்குறதுல பொம்பளைய உடுத்துட்டு போறாங்க. இவங்களுக்கு உடுப்பு வாங்கி கொடுக்கிற ஆம்பளைய விளங்கிக் கொள்ளுங்க, இவங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும். யாரு பொம்பளைய போல ஆம்பளையில் இருக்கிறாங்களோ, காது குத்தி கொண்டு கொண்டையை வளர்த்து கொண்டு பெருசா இவ பொம்பளை ஆம்பளை விளங்குறது இல்ல. ஒரு நாள் இப்படி ஜும்மா செஞ்ச நேரம் அப்படி வளர்த்துட்டு வந்த கோவம் போயிட்டு, எங்களுக்கு இப்படி சொன்னா உங்களுக்கு சொல்லல, இது நானும் சொல்லல, இது நபியாவங்க சொன்னதப்பா, எங்கட சொந்த கருத்து இல்ல. பொம்பளை மாதிரி வாழ வேணாம் நபியாவங்க சொன்னது. இது நீங்க ஆம்பளை மாதிரி வாழுங்க. நீங்க உங்களை அல்லாஹ் உங்களை அழகாத்தானே படைச்சிருக்கீங்க. ஆம்பளையா நீங்க பொம்பளையா பாக்குறீங்க? பொம்பளையில அல்லாஹ் அழகாத்தானே கண்ணியமா பெண்களா படிச்சிருக்கிறான். நீங்க எனக்கு ஆம்பளையாக பாக்குறீங்க. இந்த ரெண்டு பேருக்கும் நபி அவங்க சொன்னாங்க, இவங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிபர்களே, இன்னும் நிறைய ஹதீஸ்கள் இருக்குது, நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, மதுபானம் அதுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும். முதலாவது சொன்ன நபி அவங்க, மதுபானத்துக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். மதுபானத்தை குடிக்கிறவனுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். மதுபானத்தை உருவாக்குறவன், உண்டாக்குறவன், செய்றவன், அவனுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். மதுபானத்தை விற்கிறவனுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். மதுபானத்தை வாங்கி கொடுக்கிறவன், சிலவங்க நாங்கடா குடிக்கிறல்ல, நான் வாங்கித்தான் கொடுக்கிறேன், சின்ன கேஸ் மதுவை வாங்கி கொடுத்துருவேன், வாங்கி கொடுக்கிறவனுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். சிலவங்க சொல்லுவாங்க, நாங்க ஹேர் ஓடுறோம், தள்ளிய தாராங்க, நாங்க வாங்கிட்டு வந்து கொடுக்கிறோம், வாங்கிட்டு வாரவனுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். வாங்கிட்டு அதை ஏற்றி கொண்டு வரக்கூடிய வாகனத்துக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். தெளிவான ஹதீஸ், தெளிவான. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே. எனவே நல்ல மனிதர்களுடைய துஆவுக்கு உட்படுங்கள். எங்கேயாவது நல்ல மக்கள் உங்களுக்கு விளங்கினா உங்களோட மைண்டுக்கு படுது, மாஷா அல்லாஹ் நல்ல ஒரு மனுஷரப்பா, அவர்கிட்ட போயிட்டு முசாபா செஞ்சு துஆ செய்யுங்க. பிள்ளைகள் பழகி கொடுங்க, துஆவை கேட்க பழக்கி கொடுங்க. உலமாக்களை கண்டா துஆக்கள் அடைஞ்சு கொள்ளுங்க. வாப்பாட துஆவை அடைஞ்சு கொள்ளுங்க. உம்மட துஆ, உம்மா வாப்பாட உம்மட துஆவை விட உலகத்துல பெரிய துஆ வேற ஒன்றும் இல்லை. ஒரு ஆலிண்ட துஆவை விட, ஒரு முஃப்திட துஆவை விட
நீங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு, காலத்துல்லாவுடைய இமாம் சுதேஷுடைய கைய பிடிச்சி முஸ்தாபா செய்ய ஒரு சான்ஸ் கிடைச்சோன்னு அவர்கிட்ட சொன்னீங்க, ஷேகாங்க எனக்கு துவா செய்யுங்க, நீங்க இந்த சொல்றே நீங்க எப்படி சந்தோஷப்படுவீங்க? பெரிய ஒரு சான்ஸ், இதை போல சான்ஸ் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பாடுறதை விட உங்களோட வீட்டுக்கு பழைய உடுப்போட வெத்தையோட போட்டுக்கொண்டு அல்லது அற்பமாக இருக்கக்கூடிய உங்களோட உம்மால கையை பிடிச்சு, உம்மா எனக்கு நீங்க துவா செய்யுங்கன்னா அவர்கிட்ட துவாவை விட உங்களோட உம்மாட துவா தான் பெட்டர். அதுக்கு தான் திரை இல்லாம அல்லாட்ட போகும். துவா கேட்டு பழங்க, நல்ல உங்களோட பதுவா அடைஞ்சு கொள்ளாதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல, நபி அவங்களோட காலத்துல, நபி அவங்கள பார்க்க வர முடியாம இருந்த ஒரு மனிதர் இருந்தாரு. அவருக்கு நபியை பத்தி செய்தி அறிவிக்கப்பட்டுச்சு, ஆனா நபியை பார்க்க வந்து கொள்ளையில அவர்தான் உவைசுல் கரனி ரஹிமஹுல்லாஹ். பாருங்க, உவைசுல் கரனி ரஹிமஹுல்லாஹ் அவர் சஹாபி இல்ல, நபியில காலத்துல வாழ்ந்திருக்கிறாரு, நபியை பார்க்க வர கிடைக்கல, ஆனா சஹாபி இல்ல, ரலியல்லாஹு சொல்லல அவருக்கு ரஹிமஹுல்லாஹ். நபி அவங்களுக்கு வகை அறிவிக்கப்பட்டுச்சு. இப்படி ஆப்பிரிக்கா கண்டத்துல உவைசுல் கரணின்னு சொல்லிக்கிறாரு, அவரோட உம்மாவை விட்டுட்டு வாரத்துக்கு யாரும் இல்ல, அதனால உங்களை வந்து பார்க்க அவருக்கு டைம் இல்லை, வரையலாம் தூரம், உம்மா விட்டுட்டு வர யாரும் இல்லை, அதனால அவரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த செய்தி வகை அறிவிக்கப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, சொன்னாங்க, எப்பயாவது யாருக்காவது உவைசுல் கரணிய சந்திக்க சந்தர்ப்பம் கிடைச்சா அவர்கிட்ட உங்களுக்காக துவா செய்யும்படி சொல்லிக் கொள்ளுங்க. அவர் ஒரு மிக சிறந்த தாபின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா காலத்துல தான் வந்து மதீனாவுக்கு வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு சந்திச்சாங்க. யோசிச்சு பாருங்க எவ்வளவு காலம். நபி அவங்களோட வஃபாத், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத், அதுக்கு பிறகுதான் வாராங்க. தன்ட உம்மா மௌத்தாயினத்துக்கு பிறகுதான் நபியை சந்திக்கிறதுக்கே வாராங்க. உம்மா மௌத்தாயினத்துக்கு பிறகு வரக்கலைங்க நபி மௌத்து, ஹஜ்ரத் அபூபக்கரும் மௌத்து. இங்க இருக்கிறது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சந்திச்சு கட்டி அணைச்சிட்டு சொன்னாங்க, நான் யாருன்னு தெரியுமா? நான் தான் உவைசுல் கரணி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட கை ரெண்டையும் மோந்தாங்க, நெத்தியையும் வந்துட்டு சொன்னாங்க, நபி அவங்க சொன்னாங்க, உவைசுல் கரணியை நீங்க சந்திச்சா உங்களுக்கு துவா செய்யும்படி கேட்டுக்கொள்ளுங்க. உவைஸ் எனக்கு துவா செய்யுங்க நீங்க ஹஜ்ரத் உமர் கேட்டுக்கொண்டாங்க. ஹஜ்ரத் உமர் யார்? அவங்க கேட்டுக்கொண்டாங்க ஒரு தாபி இடத்துல, எனக்கு நீங்க துவா செய்யுங்க. எனவே நாங்க எல்லாரும் கண்ணியமான சோதர பெரிய நிறைய சம்பவம் இருக்குது. இந்த சாபத்தால பாதிக்கப்பட்டவங்களோட சம்பவங்கள், அது எனக்கு இப்பொழுது உங்களுக்கு சொல்றதுக்கு நேரம் இல்லை. நீங்க உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் உங்களோட உறவுகளையும் நல்லவர்களுடைய, முதலாவது அல்லாஹ்வுடைய, இரண்டாவது ரசூலுடைய, நபி அவர்களுடைய, மூணாவது உலமாக்களுடைய, நல்ல மனிதர்களுடைய, புத்திஜீவிகளுடைய, தாய் தந்தையுடைய, ஆசான்களுடைய, ஆசிரியர்களுடைய சாபத்திலிருந்து உங்கள் அனைவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வல்லநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் எல்லா சாபங்களிலிருந்தும் பாதுகாப்பானாக, பொருந்திக் கொள்வாயாக, கபூல் செய்து கொள்வானாக, ரஹ்மத் செய்வானாக, அருள் புரிவானாக. யா அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக, அருள் புரிவாயாக, ரஹ்மத் செய்வாயாக. குர்பானிகளை ஒற்றுமையாக அழகாக முடித்துவிட்டு கேட்கணும். யா அல்லாஹ் ஹஜ்ஜுடைய பெருநாளுடைய உதுஹியாவை அழகான முறையில் இந்த ஊர்ல எல்லா மக்களும் சேர்ந்து மாஷா அல்லாஹ் கிட்டத்தட்ட 90க்கு அதிகமான பிராணிகளை உனக்காக ஒற்றுமையாக அழகாக எல்லோரும் சந்தோஷமாக எந்தவித பிளவுகளும் இல்லாம எல்லோரும் சேர்ந்து முடித்துவிட்டு அடுத்த வெள்ளிக்கிழமையிலே உன்னிடத்துல கையேந்திரக்கூடிய அல்லாஹ் மக்கள் எல்லாருக்கும் ரஹ்மத் செய்யா அல்லாஹ், அருள் புரிஞ்சிரியா அல்லாஹ், எல்லாருடைய குர்பானிகளையும் ஏற்றுக்கொள்ளியா அல்லாஹ், அவர்களுடைய குர்பானிகளுக்குரிய என்ன நன்மைகளை நீ வாக்களித்தாயோ அந்த எல்லா நன்மைகளையும் கொடுத்துறியா அல்லாஹ். அதற்கு யாரெல்லாம் உதவியாக இருந்தார்களோ, வேலை செய்தார்களோ, அதற்கு துப்புரவு செய்தார்களோ, அதனை பங்கீடு செய்தார்களோ, அதனை அறுப்பதற்கு உதவியாக இருந்தார்களோ, ஒரு வார்த்தையால கூட யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ எல்லாருக்கும் ரஹ்மத் செஞ்சிரியா அல்லாஹ், எல்லாருக்கும் பூரணமான கூலியை கொடுத்துறியா அல்லாஹ், எல்லாரையும் இஹ்லாஸோட நீ ஏற்றுக்கொள்ளியா அல்லாஹ், ரஹ்மத் செஞ்சிரியா அல்லாஹ், எம் அனைவரையும் புரிஞ்சுக் கொள்ளியா அல்லாஹ். எங்களுக்கும் அடுத்த முறையாவது இந்த இருக்கக்கூடிய எல்லாருக்கும் மௌத்துக்கு முன்னால ஒரு முறை
அந்த காபத்துல்லாவை போயிட்டு பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ், ஹஜ்ஜுடைய பாக்கியங்களை நசீபாக்கிறியா அல்லாஹ். இந்த முறை யாருக்கெல்லாம் குர்பானி கொடுக்க கிடைக்கலையோ அவர்களுக்கும் அடுத்த முறையில குர்பானி கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை, வசதிகளை, வாய்ப்புகளை நீ அள்ளி கொடுத்தருள் வாயாக. சங்கையாளனே, எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கின எங்கட கண்ணியமான அம்மா வாப்பாட பாவங்களை மன்னிச்சுக்கே அல்லாஹ். எங்கட அம்மா வாப்பா கபூல் செய்ய அல்லாஹ். எங்கட அம்மா வாப்பா புரிஞ்சு கொள்ளி அல்லாஹ். எங்கட அம்மா வாப்பால யாரெல்லாம் எங்களை விட்டு பிரிஞ்சு கபூர்ல இருக்கிறாங்களே அல்லாஹ், அவங்களுக்கு நீ சொர்க்கத்தை கொடுத்துறியா அல்லாஹ், அவங்களுக்கு கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். எங்கட அம்மா அப்பால யாரெல்லாம் எங்களோட உயிரோடு இருக்கிறாங்களே அல்லாஹ், பரக்கத்துக்காக எங்களோட துஆவுக்காக அவங்களோட ஆயுள நீளமாக்கி தந்திரியா அல்லாஹ், அவங்களுக்கு ரஹ்மத் செஞ்சிரியா அல்லாஹ், அருள் புரிஞ்சிரியா அல்லாஹ். எங்களோட பிள்ளைகளை கபூல் செய்ய அல்லாஹ், பிள்ளைகளை கபூல் செய்ய அல்லாஹ், பிள்ளைகளை ஜீனத்தாக்கிறியா அல்லாஹ், பிள்ளைகளை கண்குளிர்ச்சியை தந்திரியா அல்லாஹ், பிள்ளைகளை கண்குளிர்ச்சியை தந்திரியா அல்லாஹ். எங்களோட ஜனாதாவை குளிப்பாட்டக்கூடிய பிள்ளைகளை ஆக்கிறியா அல்லாஹ், எங்களோட ஜனாதாவை தொழுவிக்கக்கூடிய பிள்ளைகளை ஆக்கிறியா அல்லாஹ். கபருளுக்கு இறங்கி எங்களோட ஜனாதாவை 2 கையாலை வச்சு யா அல்லாஹ் என் வாப்பாவை என் உம்மாவை உன்னிடத்துல ஒப்படைக்கிறேன், என் வாப்பாவை மன்னிச்சுக்கையாளான்னு சொல்லக்கூடிய நல்ல பிள்ளைகள் ஆக்கிறியா அல்லாஹ். எங்களோட பிள்ளைகளை எங்களை கபூல் செய்ய அல்லாஹ். எங்களோட இறுதி முடிவை உனக்கு விருப்பமானது ஆக்கிறியா அல்லாஹ். வாஹிர தஅவானா